திரு பெருமாள்மணி, இதைவிட காங்கிரஸ் என்ன முடிவை எடுத்திருக்க முடியும்? இது ஒரு நல்ல முடிவு தான் அவங்களுக்கு. ஏன்னா இந்த சூழ்நிலையை பொறுத்தளவில் இது நிஜமாகவே காங்கிரஸுக்கு ஒரு நல்ல முடிவு தான். ஏன்னா தேர்தலுக்கு முன்னால் அவங்க மிக கடுமையான பேரத்தை திமுகவோட பேசி அவங்க இடங்களை 3 இடங்கள் அதிகமாக பெற்றாங்க. ஒரு ராஜ்யசபா எம்பி பதவியும் கூடுதலாக அவங்களுக்கு கிடைச்சது. ஆனால் ஒரு நல்வாய்ப்பாக தேர்தலுக்கு பிறகு இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலை வருது. ஏன்னா அவங்க மெஜாரிட்டிக்கு ஒரு 10-11 இடங்கள் குறைவாக வராங்க. அப்போ அப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவங்களுமே இவங்கக்கிட்ட ஒரு ஆதரவை கோருறாங்க. அந்த வாய்ப்பை அவங்க ரொம்ப சரியாக பயன்படுத்திக்கிட்டு இந்த சூழ்நிலையில் அவங்க எந்த மாதிரியான ஒரு முடிவை எடுக்கணுமோ அந்த முடிவை எடுத்துட்டாங்க. இன்னொன்று, காங்கிரஸில் ஆரம்பத்திலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா தாவேக்கா சார்ந்த ஒரு மனநிலை நிறைய பேர் வெளிப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க. நம்ம அங்கே போயிருக்கலாம். அப்போ தேர்தல் முடிவு வந்த பிறகு அப்படியாப்பட்ட ஒரு மனநிலையை வெளிப்படுத்தினவங்க எல்லாம் என்ன சொல்கிறாங்க, பாருங்கள் நாங்கள் அப்போவே சொன்னோம்ல, இப்போ பாருங்கள் அதே மாதிரி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி, ஒருவேளை இப்போ தமிழக வெற்றி கழகத்துக்கு அதிகமான இடங்கள் கம்ஃபர்டபுள் மெஜாரிட்டி கிடச்சிருந்ததுன்னா இப்படி ஒரு ரீஅலைன்மெண்ட் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் போயிருக்கும். இன்றைக்கு இதை பொறுத்தளவில், இந்த தேர்தல் முடிவுகளை பொறுத்தளவில் இந்த முதலிடத்தில் யாருமே எதிர்பாராத வகையில் எப்படி தாவேக்கா வந்ததோ அதற்கு இணையான ஒரு விஷயம் என்ன நடந்திருக்குன்னா, இப்போ அந்த கூட்டணி ரீஅலைன்மெண்ட் உடனே நடந்துருச்சு. ஏன்னா இப்போ ஒருவேளை அவங்க கம்ஃபர்டபுளாக இருந்தாங்கன்னா அவங்க ஒரு தனி அரசாக போயிருப்பாங்க. அந்த அரசு எந்த ஒரு அரசாக இருந்தாலும் அது மேலே விமர்சனங்கள் வரும், எல்லாமே இருக்கும். இவங்க கூட்டணிங்கிற ஒன்று உள்ளாட்சி தேர்தல் வரும்போது நாம் இன்னும் பலமாக போகலான்னு கூட நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது எல்லாமே இருந்தது. ஆனால் ஒரு நல்வாய்ப்பாக இப்படி ஒரு சூழல் அமைஞ்ச உடனே அந்த முடிவை எடுத்து அவங்க நகர்ந்துட்டாங்க. இதற்கு இப்படி இந்த முடிவை அவங்க வேகமாக எடுப்பதற்கு தேர்தலுக்கு முன்னாலேயே அவங்க பலரோட மனங்களும் அதுக்கு தயாராகவே இருந்தது. இன்னைக்கு அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா காங்கிரஸோட நின்றுமா அடுத்து இடதுசாரிகள் விசிகா அப்படின்னு அந்த முடிவுகள் நகர வாய்ப்பு இருக்கா? இல்லை, அந்த இடத்துல இப்போ திமுக என்ன பண்ணணும்னு நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இப்போ திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கட்சியான காங்கிரஸ் வெளியே போயிடுச்சு. என்டிஏ அதனோட வடிவத்திலேயே இருக்குது. இப்போ தாவேக்கா காங்கிரஸோட சேர்ந்து ஒரு கூட்டணியை அமைச்சிருக்கு. இப்போ ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கூட்டணி ஓரளவுக்கு பேலன்ஸ்டாக இருக்க மாதிரி தெரியுது. ஆனால் ஒருவேளை இப்போ கம்யூனிஸ்டுகளும் போய் விசிகாவும் அந்த முடிவை எடுக்கிறாங்கன்னு வைங்களேன், இப்போ இந்த தேர்தல் அவங்களோட சந்திச்சதுலேயே தேமுதிக மட்டும்தான் இவங்க கூட இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ அப்படி பார்க்கிற பொழுது அப்படியாப்பட்ட முயற்சிகளை தவிர்க்கிறதுக்கு என்னென்ன வழிகள் உண்டோ அதை எல்லாமே காங்கிரஸ் திமுக மேற்கொள்ளும் அப்படின்னு தான் நம்ம இந்த சூழ்நிலையில நம்ம கணிக்க வேண்டியதா இருக்கு. இல்ல, திமுகவுடைய விருப்பம் சார்ந்ததாக இடதுசாரிகள் விசிகாவுடைய முடிவுகள் இருக்குமா, இல்ல அவங்களுடைய எதிர்கால நலன் குறித்ததாக இருக்க போதா? எல்லாத்தையும் கலந்துதான் சார் எடுப்பாங்க. அதாவது எதிர்கால நலன் ஏன்னா இந்த ஓட்டிங் இப்போ எப்படி வாக்குகள் போச்சு எல்லாத்தையும் அவங்க பார்த்துருப்பாங்க. ஆனாலுமே கூட ஒரு கூட்டணியா தேர்தல் முடிஞ்சு இப்பதான் 2-3 நாட்கள்லயே ஏன்னா அவங்க ரொம்ப நாளாக அதிகாரத்தோட இருந்திருக்காங்க. இப்போ நீங்கள் முன்னுரையில் குறிப்பிட்டது போல் 10 ஆண்டுகள் அந்த கூட்டணி இருக்குது. அடுத்தடுத்து பல தேர்தல்களை சந்திச்சிருக்காங்க. இப்போ இந்த ஒரு தோல்வி அப்படிங்கிறது அவங்களுக்கு பெரிய அளவில் அவங்க அதை மதிப்பிட மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். நம்ம 2 ஆப்ஷன் இருக்குது இந்த கட்சிகளுக்கு. ஆமாம், ஒன்று தன் கட்சியுடைய நலன், ஆமாம், எதிர்கால நலன், ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற கட்சியுடைய கட்டமைப்பை பலப்படுத்துவது அப்படிங்கிறது ஒரு புறம். ஆமாம். இன்னொரு புறம் கூட்டணிக்கு தலைமையேற்ற கட்சியோடு சேர்ந்து பயணித்த அந்த அறம். ஆமா, இதுல காங்கிரஸ் கட்சி முதல் பிளான் எடுத்துட்டாங்க, பிளான் பி ஏ எடுத்துட்டாங்க. இப்போ இந்த கட்சிகள் எந்த அடிப்படையில் அந்த முடிவை எடுக்க வாய்ப்பு இருக்கு? விசிகாவும் இடதுசாரிகளும் எந்த அடிப்படையில் முடிவை எடுக்க வாய்ப்பு இருக்கு? ஏன்னா இப்போ காங்கிரஸ் போயிட்டதுனால இவங்களுக்கு இதுல ஒரு மெஜாரிட்டியான ஒரு ஷேர் கிடைக்கிறதுக்கு இன்னும் வாய்ப்பு இருக்கு. இப்போ திமுக கூட்டணிக்குள்ளேயே இப்போ காங்கிரஸ் வெளியே போயிடுச்சு. அப்போ இன்னுமே இப்போ இடங்களா இருக்கட்டும், அடுத்து உள்ளாட்சி தேர்தலே வருதுன்னு வைங்க, திமுகவோட இவங்க கூட்டணி இடங்களை பகிர்ந்து கொள்ளும் போது இதுவரைக்கும் கிடைச்சதை விட அதிகமான இடங்கள் 2 கம்யூனிஸ்டுகளுக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு, விசிகாவுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. தாவேக்காவுக்கு போனா அந்த அளவு கிடைக்காதா? அங்க அகைன் இதே பிரச்சனை வரும்ல. இப்போ ஏன்னா அங்க ஆளுங்கட்சியா தாவேக்கா இருக்கு, அவங்களே நிறைய இடங்களை கேட்பாங்க. அப்புறம் அங்க பெரிய பார்ட்னரா காங்கிரஸ் இருக்க ட்ரை பண்ணுவாங்க. அப்போ இந்த இடத்துல இவங்களுக்கு இன்னும் அதிக இடங்கள்ல நம்ம போட்டியிடலாம் அப்படிங்கிறதையும் பார்ப்பாங்க. இப்ப என்னன்னா தாவேக்கா கிட்ட ஆட்சி அதிகாரம் இருந்தாலுமே கூட திமுக அளவிற்கோ அஇஅதிமுக அளவிற்கோ அவங்களுக்கு
களத்துல கட்டமைப்பு இல்லை. ஏன்னா இவங்க வந்து 30 வருஷம் 32 நாட்கள் இந்த மாநிலத்தை ஆண்ட பெருமை அஇஅதிமுகவுக்கு இருக்கு. 25 ஆண்டுகள் ஆண்ட பெருமை வந்து திமுக கிட்ட இருக்கு. பல தேர்தல்களை சந்திச்சிருக்காங்க. இப்போ இன்றைக்கு இந்த அரசு இப்போ நம்ம வந்தாலுமே கூட, இன்னும் பொறுப்பேற்கலனாலுமே கூட, உள்ளாட்சிக்கு போகும்போது ஏதோ ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் ஆன்டி இன்கம்பன்சியோட தான் அவங்க வந்து கண்டிப்பா போற மாதிரி இருக்கும். அப்போ நமக்கு எது சாதகமா இருக்கும்? ஏன்னா எல்லாருமே வந்து 29 பாராளுமன்ற தேர்தலில் மனசுல வச்சு காங்கிரஸ் இந்த முடிவு எடுத்திருக்கு அப்படின்னு சொன்னாலுமே கூட, கட்சிகளோட மனதுல என்ன என்ன இருக்கும்னா, இப்போ அடுத்து இமீடியட்டா வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலில் நமக்கு எப்படியாப்பட்ட வாய்ப்புகள் நமக்கு இருக்கும், அதுல நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, இப்படியா இந்த இடத்துல வந்து கம்யூனிஸ்டுகளோ விசிகவோ தொடர்ந்து திமுகவோடு பயணிப்பது அப்படிங்கிற ஒரு முடிவை எடுத்தாங்களே ஆனால், அந்த இந்த தேர்தலுக்கு முன்னால் பேச்சுவார்த்தைகளை சில கசப்புகள் இருந்துச்சு. அதெல்லாம் கடந்துதான் அவங்க அந்த தேர்தலுக்கு போனாங்க. அப்ப அதெல்லாம் மறந்துட்டு இவங்க வந்து இதுல இங்கேயே பயணிக்கிறதுக்கு, ஏன்னா அந்த முடிவை எடுக்கிறதுல அவங்க ஒரு தயக்கம் காட்டுற மாதிரியே இருக்கு. அந்த கூடுவதா இருக்கட்டும், பேசுவதா இருக்கட்டும், இது எல்லாமே தள்ளி போட்டுட்டே இருக்காங்க. அப்ப அதனால அதுல வந்து இவங்க இங்கேயே இருப்பதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்குமோ அப்படின்னு நம்ம யூகிக்க வேண்டியதா இருக்கு. ஆனா அரசியல் பாலிடிக்ஸ் இஸ் த ஆர்ட் ஆஃப் பாசிபிலிட்டி. பட் தலைவிகள் என்ன நினைச்சு எடுக்கிறாங்க அப்படிங்கறது நம்ம